சேரன் நல்லா அசந்து தூங்குறாருங்க. சோழன் ஏண்டா அண்ணன் எப்படி நிச்சயதார்த்தம் என்ன கவலையே இல்லாமல் இப்படி தூங்குறாருன்னு புரியலையே. சரி பார்க்கலாம், நம்ம 3 பேர் முழிச்சிட்டு இருந்து அண்ணனை பார்த்துக்கலாம். ஆனால் காலையில் நான் வண்டி ஓட்ட போகணும், நீ உன்னோட கடைக்கு போகணும், பல்லவ காலேஜ் போகணும். அதனால் 3 பேரும் ஷிஃப்ட் போட்டு ஆளுக்கு 2.5 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கலாம். நம்ம அண்ணனை காவல் காத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. பாண்டியனும் பல்லவனும் சரின்னு சொல்ல பேசிகிட்டு இருக்கும்போதே பல்லவன் கொட்டாய் விடுறாருங்க. சரி, நானும் பல்லவனும் முதல்ல படுத்து தூங்குறோம், நீ முதல் 2.5 மணி நேரத்துக்கு முடிச்சுக்கிட்டு என்னை கரெக்டாக 1:30 மணிக்கு எழுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூங்க போகிறாருங்க. சோழன் சேரன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறார். சோழன் பக்கத்தில் பல்லவனும் படுத்துக்கிறாருங்க. பாண்டியன் ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு ஒரு சேரில் உட்கார்றாரு. கொட்டாய் மேலே கொட்டாய் விடுறாருங்க. சரி, வானதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, ஆனால் இந்நேரத்துக்கு அவள் தூங்கியிருப்பாளே அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு ஃபோனை பார்க்குறாருங்க. பாண்டியனுக்கு தூக்கமாக வருதுங்க. தண்ணி எடுத்து முகத்தை கழுவி பார்க்குறாரு. திரும்பவும் வந்து உட்கார்றாரு. திடீர்னுங்க சேரன் திரும்பி படுக்க அதை பார்த்த பாண்டியன், ஓ அண்ணன் முழிச்சிட்டு கிளம்பிடுவார் போல இருக்குன்னு உஷாராக பார்க்குறாரு. ஆனால் சேரன் மீண்டும் படுத்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாருங்க. ஃபோனை எடுத்து மணி பார்க்குறாரு. மணி 1:30 ஆயிடுச்சுங்க. சோழனை எழுப்புறாருங்க. சோழன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். தண்ணி கொண்டு வந்து சோழன் முகத்தில் தெளிக்கிறாருங்க. செல்ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி லைட்டாக சோழன் கண்ணில் அடிக்கிறாருங்க. சோழன் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. பாண்டியனும் சோழனை எழுப்புறதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே நடக்கலைங்க. பாண்டியன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. பல்லவனையும் எழுப்புறாருங்க. அவரும் எழுந்த பாடு இல்லைங்க. பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிக்கிறார். அண்ணன் எழுந்து போனால் இந்த கதவை திறந்துட்டு தானே போகணும், நம்ம இந்த கதவுட்டியே படுத்துக்கிட்டே எப்படி அண்ணன் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வை எடுத்து வந்து கதவுக்கு முன்னாடி விரிச்சு விட்டு காலை தூக்கி கதவு மேலே வச்சுக்கிட்டு தூங்குறாருங்க. சேரன் விழிச்சு பார்க்குறார். விடிஞ்சு போச்சு. சேரன் எழுந்து சோழன்கிட்ட பல்லவங்கிட்டையும் பாண்டியனை காணுமே அப்படின்னு விசாரிக்க, ஐயோ அண்ணனை காணுமா அப்படின்னு சோழன் விழுந்தடிச்சு எழுந்திருக்கிறாருங்க. பாண்டியனும் எழுந்து வராரு. ஏண்டா ஷிஃப்ட் போட்டு நீங்கள்லாம் தூங்கிட்டீங்க, ஆனால் நான் மட்டும் மாட்டிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்ட சேரன், என்னடா ஷிஃப்ட் அது இதுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பல்லவன் நைட்டு நடந்ததையெல்லாம் சொல்கிறாருங்க. அது கேட்டு சேரன், ஏன்பா அதை நேற்றே நான் மறந்துட்டேன்ப்பா, இருங்க உங்களுக்கு எல்லாம் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போகிறாரு. சோழன் பாண்டியன் பல்லவன் 3 பேரும் யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக அனீஷ் வீட்டுக்கு அண்ணன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் நான் அனீஷ் வீட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்துன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அனீஷ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அனீஷ்கிட்ட, அனீஷ் பையா சேரன் அண்ணா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்த பிறகு தான் சிரிச்சிட்டே இருக்காரு, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு கேட்கும்போது அனீஷ் சேரன்கிட்ட தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதை சொல்கிறாருங்க. அது கேட்டு சோழனும் சந்தோஷப்படுறாருங்க. அனீஷ் தங்க சந்தியாவும் ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. நம்ம சேரன் சந்தா கல்யாணத்துக்கு நடேசன் இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போகிறாருன்னு தெரியலிங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பாண்டியனும் தூங்காமல் இருந்து சோழனை எழுப்புறதுக்கு அவர் பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்குங்க. நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.